அன்பு மாணவ செல்வங்களே, இப்போ நீங்க படத்துல பார்த்துட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, வலது பக்கம் பார்க்குறவங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், ஐஏஎஸ். இடது பக்கம் இருக்கிறவங்க ஜெனிஃபர் அப்படிங்கிறவங்க. இவங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல வந்து செலக்ட் ஆகி இன்னைக்கு வந்து ரூரல் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்காங்க. இவங்க இவங்க 2004ல கும்பகோணத்துல ஏற்பட்ட தீ விபத்துல உயிர் பிழைத்த பெண்மணி. அந்த காலத்துல தஞ்சாவூர்ல கலெக்டரா இருந்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். பாருங்க, அவர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய செயல்பாடு, அவர் மக்களுக்கு என்ன செஞ்சாருங்கிறத பார்த்து அந்த சின்ன வயதுல போட்ட விதை தான் இன்னைக்கு அவங்கள டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல பாஸ் பண்ண வச்சு ரூரல் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்க வைக்குது. அது மாதிரி மாணவ செல்வங்களே, ஜெனிஃபர் அவர்கள் மாதிரி எத்தனையோ பெண்மணிகள் வந்து தன்னுடைய இன்னல்களையும் தாண்டி சாதிச்சிருக்காங்க. அந்த வறுமையும் தாண்டி சாதிச்சிருக்காங்க. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய அந்த வறுமையை அதை போக்குறதுக்கு கல்வி ஒன்றுதான் மிகச்சிறந்த ஆயுதம் என்பதை எண்ணி மாணவ செல்வங்கள் ஒவ்வொரு நாளும் கல்வி கற்க வேண்டும். கல்வி கற்பதற்கு வயது ஒரு தடை இல்லை. சிறு வயதிலே நன்கு படித்து நல்ல ஒரு வேலையை நீங்கள் பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.